மை இங்கிலீஷ் டீச்சர் இஸ் நாட் டவுட்ஃபுல் வெதர் ஐ வில் கிளியர் த ஐஓபி எக்ஸாம். என்ன சொல்றாங்கன்னா, என் இங்கிலீஷ் வாத்தியாருக்கு மேல எந்த சந்தேகமும் இல்ல, நான் இந்த ஐஓபி எக்ஸாம் கிளியர் பண்ண வேணாம் மாட்டேன், எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ் வாத்தியார் நான் தான். ஸோ நீங்க கிளியர் பண்ணீங்கன்னு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் இந்த சென்டென்ஸே போட்டது. ஸோ உங்களோட ஃபார்மேட் என்னன்னா, நம்ம டவுட்ஃபுல் கூட என்ன சொல்லியிருக்கேன், இஃப் வரலாம் இல்ல வெதர் வரலாம். ஸோ இப்படின்னு தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், சரிங்களா? எஸ், நான் தான் சொன்னேன். ஆனா இதுல ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, டவுட்ஃபுல் கூட நோவோ நாட்டோ வந்துருந்துச்சுன்னா அப்ப தட்டு தான் போடணும். இதை மட்டும் நான் சொல்லாம விட்டுருந்தேன்னா நீங்க டவுட்ஃபுல்லா பார்த்தோன்னா வெதர் மட்டும் தான் கரெக்ட்னு போட்டிருப்பீங்க. ஆனா இந்த எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்கு. நம்ம ஏதாச்சும் சொல்லணும்னா வராதையும் சொல்லிடணும்ல, இல்லாட்டி அரை உரிமையா கத்துக்கிட்டா அது ரொம்ப வேஸ்ட். அதனால இதை நல்லா பாத்தீங்கன்னா இப்ப கிராமர் ஃபுல்லா சொல்லி தந்துட்டேன். ஸோ டவுட்ஃபுல்னு வந்தா அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. இதை பாருங்களேன், டவுட்ஃபுல்னு மட்டும் வந்தா பாசிட்டிவ் நோட்ல நீங்க இஃப் இல்ல வெதர் போடணும், சரிங்களா? ஸோ இதை நல்லா நோட் பண்ணிங்க. ஒருவேளை நோ இல்ல நாட் டவுட்ஃபுல்னு வந்துச்சுன்னா நமக்கு என்ன சென்டென்ஸ் வரணும்னா இங்க தட் வரணும். கீழே ஆன்சர் இருக்கு. மை இங்கிலீஷ் டீச்சர் இஸ் நாட் டவுட்ஃபுல் தட் ஐ வில் கிளியர் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ நாட் இல்ல நோன்னு வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு தட்டை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு சில இடத்துல நோ டவுட்ஸ் அப்படின்லாம் வரும், கேள்விப்பட்டீங்களா? டவுட் இப்பயே உங்கள்கிட்ட இருக்குனாலும் நீங்க நோ டவுட்ஸ் ஏதாச்சும் கமெண்ட்ல போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நோ டவுட்னு வந்திருந்தா தட்டு தான் யூஸ் பண்ணும்.